ரஜினிகாந்தோட நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது. மிக பெரும் வெற்றியை பெற்ற ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் விரைவிலே உருவாக இருப்பதா தகவல் வந்தன. தற்போது ஜெயிலர் 2 படத்தோட கதை பற்றி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க பார்க்கலாம். ரஜினிகாந்தோட நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியான போது ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகர்கள் மத்தியிலும் பல கேள்விகள் இந்த படத்தை ஏற்படுத்தி இருந்தது. நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்னதான் படத்திற்கு நல்ல வசூல் இருந்தாலும் பீஸ்ட் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. நெல்சனோட ரசிகர்கள் அதிக அளவில் ட்ரோல் செஞ்சாங்க இந்த படத்தை. எனவே நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பாரா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது. மேலும் நெல்சனை நீக்கிவிட்டு வேறு ஒரு இயக்குனரை ரஜினி தேர்வு செய்ய இருப்பதாகவும் வதந்திகள் பரவுச்சு. ஆனால் நெல்சன் மீது முழு நம்பிக்கை வச்சு ஜெயிலர் படத்தில் நடித்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரின் நம்பிக்கைக்கு ஏற்ப ஜெயிலர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. ஜெயிலர் கதைகளுடைய புதுமை இல்லை என விமர்சனங்கள் வந்தாலும் தன் திரைக்கதையின் மூலம் ரசிகர்களை இந்த படத்தை பலமுறை பார்க்க செய்தார் நெல்சன். திரையரங்கில் ரசிகர்கள் ஜெயிலர் படத்தை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க. ரஜினியோடைய டார்க் காமெடி, அவரின் மாஸ் காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகள் என அனைத்தும் ஹைலைட்டாக அமைஞ்சு போனது. இதைத் தொடர்ந்து மிக பெரும் வெற்றியை பெற்ற ஜெயிலர் படத்தின் மூலம் ரஜினியும் நெல்சனும் தரமான கம்பேக் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 700 கோடி வரை வசூலான இந்த படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருப்பதா தகவல் வந்துச்சு. சமீபத்தில் இந்த தகவலை ஜெயிலர் படத்தில் நடித்த நடிகை மெர்னா உறுதி செஞ்சாங்க. ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகத்திற்கான கதையை நெல்சன் எழுதி வைத்திருப்பதாகவும் சொன்னாங்க மெர்னா. இதையடுத்து இந்த படத்தை பற்றி தற்போது ஒரு தகவல் இணையத்தில் வெளியாயிருக்கு. பொதுவாக ரஜினி ஒரு படத்தோட 2ஆம் பாகத்தில் நடிக்க சம்மதிக்க மாட்டாராம். 2ஆம் பாகம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் அது முதல் பாகத்தையும் பாதிக்கும் என்ற நோக்கத்தில் ரஜினி பெரும்பாலும் பார்ட் 2 படங்களில் நடிக்க தயங்குவாராம். ஆனால் ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம் முதல் பாகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையம்சம் கொண்ட படமா. முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக இல்லாமல் 2ஆம் பாகம் வேறு ஒரு கதைக்களத்தில் உருவாக இருப்பதான ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க ரஜினி ஒப்புக்கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா, டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் ஆகிய திரைப்படங்களில் வந்த சில கதாபாத்திரங்கள் ஜெயிலர் 2 திரைப்படத்திலும் இடம்பெறும் போதாம். இதுவே ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நெல்சன் பல சர்ப்ரைஸுகளை வச்சு கதை எழுதி வராராம். இந்நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா முக்கியமான ரோலில் நடிப்பு இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை தற்போது போய்கொண்டிருப்பதாகவும் தகவல் வருது. நீங்கள் ஜெயிலர் 2 படத்தில் அவருடைய மொத்த யூனிவர்ஸும் சேர்த்து NCU நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக எடுத்தார்னா எப்படி இருக்கும்ன்றது உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.